மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் எப்பொழுதும் கூட இந்த கதையை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு முன்பு பேசிய தலைவர் ஒருவர் 2024 தேர்தலை பற்றி சொன்னாங்க. நமக்கு தெரியும் சைனீஸ் பேம்பு என்கின்ற ஒரு செடி இருக்கு. இந்த சைனீஸ் பேம்பு என்பது சைனாவில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு மூங்கில். இந்த சைனீஸ் பேம்புடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அது முதல் 90 நாள் 100 நாள் ரொம்ப குறைவா இவ்வளவுதாங்க வளரும், இவ்வளவுதான் வளரும். அதன் பிறகு நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் அந்த செடி வளரவே வளராது, அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். அதன் பிறகு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நீங்க தண்ணி ஊத்த ஊத்த தினமும் 4 சென்டிமீட்டர் வளரும். அந்த சைனீஸ் பேம்புக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் முதல்ல இவ்வளவு வளர்ந்திருக்கும், அதன் பிறகு வளராமல் அப்படியே இருக்கும், அதன் பிறகு வேக வேகமாக ஒரு நாளைக்கு 4 சென்டிமீட்டர் வளரும். நாம் அனைவரும் இப்பொழுது அந்த 4 சென்டிமீட்டர் வளரக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த சைனீஸ் பேம்புவுக்கு தொடர்ச்சியாக அது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய செயற்குழு இது ஒரு மாநாடு போல இருக்க வேண்டும். இந்த செயற்குழுக்கு வரக்கூடிய ஒரு தொண்டனும் கூட கர்வத்தோடு இந்த செயற்குழுக்கு வந்துவிட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்று பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை கவனித்து மிக அற்புதமான இந்த செயற்குழு நடப்பதற்கு முக்கிய காரணகர்களாக இருக்கக்கூடிய